எங்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் வேறாக இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு தலைப்பு கொடுக்க முடியும் என்றால், உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கிறது, ஆனால் உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் அதைவிட மேலானதாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எங்களை குறித்து கவனியுங்கள். நாங்கள் பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய படிப்பை குறித்து, எங்களுடைய தொழிலை குறித்து, எங்களுடைய திருமண வாழ்க்கைகளை குறித்து, எங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நாங்கள் பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறோம். ஆனால் தேவன் அதைவிட வித்தியாசமான சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாட்களில நாங்கள் அறிஞ்சு கொண்டது கொஞ்சம், ஆனால் இனி வரப்போகிற எல்லா நாளிலும் எங்களுக்கு நடக்க போகிறதை அறிந்தவர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே வார்த்தை சொல்லுகிற யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை படியுங்கள். யாத்திராகமம் 33:19 ஒரு வார்த்தையை வாசியுங்கள். அதற்கு அவர், என்னுடைய தையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல நான் கிருபையாய் இருக்க சித்தம் வைத்திருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருப்பேன். ஆமென். எவன் மேல் இரக்கமாய் இருக்க நான் சித்தம் வைத்திருக்கிறேனோ அவன் மேல நான் இரக்கமாய் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு கிருபை, யாருக்கு இரக்கம், யாருக்கு சமாதானம் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறபடி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு வைத்திருக்கிற சித்தத்தை உங்களுக்கு தேவன் வைக்க மாட்டார், உங்களுக்கு வைக்கிற சித்தத்தை எனக்கு வைக்க மாட்டார். ஆனால் எவனுக்கு என்ன சித்தம் கர்த்தர் வைக்க விரும்புகிறாரோ அதன்படியே கர்த்தர் அவனை வழி நடத்துவார். ஆமென். கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறது என்னவென்றால், மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ற வாழ்க்கையில் எப்படி இருக்குது, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு சகோதரன் ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்தில் பரலோகத்திலே அவர் ஆண்டவருக்கு முன்னாலே நின்றாராம். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய தரிசனம். அங்கே ஆண்டவர் ஆயிரம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல கர்த்தருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த மகிமை அவர் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த பரலோகம் என்ன சொல்லப்படும் அந்த இடத்திலே ஒரு கொஞ்ச ஜனங்களை கர்த்தர் அவருக்கு காட்டினார். அவர்கள் தலையில இருந்து கால் வரைக்கும் கருத்த உடுப்பு போட்டிருந்தார்கள். முகங்கள் எல்லாம் கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. ஆகவே அந்த பரலோகத்திலே இந்த கருத்த உடையினால் மூடப்பட்டவளை பார்த்து இந்த ஊழியக்காரன் கேட்டாராம் ஆண்டவரை, ஆண்டவரே இவர்கள் யார்? என்னத்திற்காக இந்த தரிசனத்தை நீர் எனக்கு காட்டுகிறீர்? இந்த முழு கருத்த உடையும் போட்டவர்கள் யார் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இந்த கருத்த உடை போட்டவர்கள் ஒவ்வொருவரும் என்னை அறிந்தவர்கள். அப்ப இவர் கேட்டாராம், என்னை அறிந்தவர் என்று சொல்லுகிறீரே, முகமெல்லாம் மூடியிருக்கிறார்கள், கருப்பு உடுப்பு போட்டிருக்கிறாரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே இவர்கள் என்னை அறிந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில என்னுடைய சித்தத்தை செய்யாமல் வாழ்ந்தவர்கள் இவர்களே என்று கர்த்தர் சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டாராம், உம்முடைய சித்தத்தை செய்யாமல் யாரெல்லாம் இருந்தார்கள், உடைய முகத்தை நான் பார்க்கட்டுமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ பார்க்க வேண்டாம், நீ பார்த்தால் இடறி போய் விடுவாய். நீ அவருடைய முகத்தை பார்த்தால் உன் விசுவாசம் குறைந்து போய்விடும். இவர்களெல்லாம் சித்தம் செய்யவில்லை என்று உனக்குள்ளே சோர்வு வந்துவிடும். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர்
கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படிக்கு தான் ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார் என்று நம்பர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நன்மையோ தீமையோ, துக்கமோ சந்தோஷமோ, ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் என்ற வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சித்தத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு நடக்க கூடாது என்று நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவதுண்டு, இலங்கை தேசத்திலே சண்டே ஸ்கூல் ஊழியங்களை கணவன் மனைவியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய இளமை காலத்தை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். அவர் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு சாட்சியாக சொன்னார். எப்படி என்று சொன்னால், இவருக்கு கல்யாண வயது வந்து விட்டது. கல்யாண வயது வந்தவுடனே கல்யாணங்களை பேசிக்கொண்டு, தாய் தகப்பன் வசதியான குடும்பம், தாய் தகப்பன் கல்யாணங்கள் பேசுகிறார்கள். ஆகவே இந்த மகள் வாலிப வயசுல ஜபிக்கிறாள், ஆண்டவரே எனக்கு வரப்போகிற மணமகன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அப்படியே சரீர பிரகாரமாய் அவர் எப்படி இருக்க வேணும், அதுக்கு ஒரு 10 அடையாளங்களை வச்சார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இந்த 10 அடையாளங்களும் எனக்கு வர மாப்பிளைக்கு, பொம்பளை பார்க்க வர மாப்பிளைக்கு இருந்தால் நான் அவரை உம்முடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே இந்த 10 அடையாளத்தை நீங்க கேட்டால் சிரிப்பீர்கள். ஆனால் இந்த செய்திக்கு அது உதவியாக இருக்கும். அந்த 10 அடையாளத்தில் அவர் சொன்ன முதல் அடையாளம் என்னோடு சொன்னால், என்னுடைய மாப்பிளைக்கு, என்ன பார்க்க வர மாப்பிளைக்கு தலை மயிர் நல்ல கருவண்டு நல்ல அடர்த்தியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, என்னை பொம்பளை பார்க்க வரும் பொழுது அவருடைய மீசைகள் மிகவும் கவர்ச்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் பொம்பளை பார்க்க வரும் பொழுது அவருடைய சப்பாத்து நல்லா போலிஷ் பண்ணி நல்லா சைன் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அப்படியே எல்லாத்தையும் சொன்னா எனக்கு நேரம் போதா, இந்த 3ஐ மட்டும் சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லி ஜபிச்சு கொண்டு இருக்கிறார். எனக்கு நிறைய பேர் நாங்கள் அடையாளங்களை சொல்லி ஜபிப்போம். ஆண்டவரே இந்த தொழில் செய்வதென்றால் இப்படி எனக்கு காட்டும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போவதென்றால் எனக்கு இது நடக்க வேண்டும். அத போல அந்த மகளும் அடையாளத்தை வச்சு ஜபிக்கிறாள். இப்பொழுது ஒரு மாப்பிள்ளை வருகிறார். அந்த மாப்பிள்ளை கார்ல வந்து இறங்கினாராம். காரில் வந்து இறங்கும் பொழுது இவர் நைஸா எட்டி பார்க்கிறார். எட்டி பார்க்கும் பொழுது சப்பாத்தை பார்த்தாள், நல்லா போலிஷ் பண்ணி இருக்குதான்னு பார்த்தாள், கிழிஞ்ச சப்பாத். ஒரு பக்கம் தையல் விட்ட சப்பாத்தோட வந்து இறங்குறார். சரியடா என்றிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாள், மயிர் இருக்கும் என்று பார்த்தாள், அந்த மண்டை வெள் மண்டை, மண்டையில நடுவுக்குள்ள தலை முடியல போச்சுதா. மீசிய பார்த்தா அது அடர்த்தி குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, முழு மக்கட்டுமே இல்லை. இவருக்கு இல்ல இது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆனால் எல்லாம் கதைச்சு பேசின பொழுது அந்த மாப்பிளைக்கும் மக்காட்டு கலந்த மாப்பிளைக்கு நல்லா பிடிச்சிட்டு பொம்பளைய. அதே நேரம் மக்காட்டு கலந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கும் பிடிச்சிட்டது. அதே நேரம் இந்த பொம்பளை குடும்பத்துக்கும் அவரை பிடிச்சிட்டது, எல்லாருக்கும் பிடிச்சிட்டது. கடைசியா பாஸ்டரை கேட்டா, பாஸ்டர் சொன்னார், கட்டுனா இவனைத்தான் கட்டு. இவரோ இல்ல இல்ல இல்ல, நான் இப்படி ஜபிக்கல, நான் ஜபிச்ச நான் ஜபிச்சதுக்கு கர்த்தருக்கு பதில் தரல. 10 அடையாளம் வச்சு நான் 10ல ஒன்றுமே நிறைவேறல. கொஞ்ச நாள் பொறுத்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபிச்ச பொழுது கர்த்தர் சொன்னாராம், நீ எதிர்பார்க்கிறது 10, ஆனால் நான் அதைவிட மேலானதை இந்த மனுஷன் மூலமாய் உனக்கு செய்ய விரும்புகிறேன். இவன் தான் உனக்கு துணை, இவன் தான் உனக்கு வாழ்க்கை என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே அவர் தன்னுடைய முடிவை மாற்றினார், தேவ சித்தமாக அவரை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு எத்தனையோ தேசங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அந்த கணவனையும் மனைவியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தி உபயோகப்படுத்தி வருகிறார்.